பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் வசனம் 15, 16 வாசிக்கிறேன். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் அவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. சாரிபாத் என்கிற ஊரில் இருக்கிற ஒரு விதவின் வீட்டுக்கு எலியா கடந்து போகிறார். ஆண்டு சொன்ன வார்த்தையின் கடந்து போகிறார். அந்த மகள், நானும் என் மகனும் சாப்பிட்டு இறந்து போக சில விறகுகளை ஆயத்தப்படுத்துகிறேன் என்று மகள் சொல்லி கொண்டிருக்கிறார். அப்பொழுது எலியா சொல்லுகிறார், எனக்கு ஒரு அப்பத்தை சுட்டு கொண்டு வா என்று சொல்லி. அதுதான் வேதம் சொல்லுகிறது. எலியாவின் சொற்படி செய்தால் 16வது வசனம், கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பற்றாக்குறை இருக்கலாம், பலவீனம் இருக்கலாம், தோல்விகள் இருக்கலாம், எத்தனையோ இடத்துல ஆசீர்வாத குறைச்சல்கள் இருக்கலாம். நல்ல ஒரு காரியத்தை ஞாபகத்தை வைத்துக் கொள்ளுங்க. அந்த ஆசீர்வாதத்தின் குறைச்சல், அந்த தோல்வி, நம்ம கடந்து போற அந்த ஏமாற்றம் ஜெயமாய் மாறும்படியாய், எந்த இடத்துல தோல்வியை பார்க்கிறோமோ அதுல கர்த்தர் ஜெயத்தை மாற்றும்படியாய், அந்த மாற்றத்தை கொண்டு வரும்படியாய் ஆண்டவர் சுத்தம் செய்கிற பொழுது ஆண்டவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாய் அந்த திட்டத்தை ஆண்டவர் கொடுப்பார். இந்த தோல்வியை நான் ஜெயமா மாற்ற போறேன், உங்களுக்கு இருக்கிற நஷ்டத்தை லாபமா மாத்த போறேன், எந்த இடத்துல விரயமாய் கொண்டிருக்குதோ அந்த விரயத்தை நிறுத்தி உங்களுக்கு செழிப்பை கொடுக்க போறேன், ஆசீர்வாதமா கொடுக்க போறேன். தேவனுடைய வார்த்தை வெளிப்படும். அது தேவ மனிதர்கள் மூலமா வெளிப்படலாம், நீங்கள் வாசிக்கிற வேதத்தின் மூலமாய் வெளிப்படணும். ஆண்டவர் எப்படி அந்த வார்த்தையை உங்களுக்கு கொடுக்க சித்தமா இருக்கிறாரோ ஆண்டவர் கொடுப்பார். ஆனால் அதை செய்வதற்கு முடியுமா முடியாதா? எந்த நேரத்தில் ஆண்டவர் கொடுக்கிறார், அந்த கொடுக்கிற நேரத்தில் ஆண்டவர் சொன்னதை என்ன வந்தாலும் நான் செய்கிறேன்னு சொல்லுகிற ஒரு மகனுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்கும். என்ன வந்தாலும் என் ஆண்டவர் சொல்றதை நான் செய்கிறேன்னு சொல்ற ஒரு மகனுடைய வாழ்க்கையில் இந்த அற்புதம் நடக்கும். வசனம் சொல்லுகிறது, எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். ஒரு பிடி மாவு, ஒரு கலசம் எண்ணெய், 3 வருஷம் சாப்பிட்டார்கள். இயற்கைக்கு அப்பாற்பட்ட இந்த அற்புதம் எப்படி நடந்தது? இன்றைக்கு நம்ம குடும்பத்திலையும் நடக்குங்க, நம்ம வாழ்க்கையிலையும் நடக்கும். ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறபடி விசுவாச பாதையின் ஆரம்பத்தில் ஆண்டவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம், நான் சொல்வதை நீ செய்வியாம். ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே 100% செய்யும்படியாய் அர்ப்பணித்து ஆண்டவரை தெரிந்து கொண்ட நாள் இருந்து இந்த நாள் வரை ரொம்ப சந்தோஷமா இருக்குது, இல்ல மனசுக்கு சங்கடமா இருக்குது, இந்த காரியத்தை செய்ய நமக்கு ரொம்ப யோசனையா இருக்கு, ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், அவருக்கு பிரியம் அப்படி என்று நினைத்து கர்த்தர் சொல்லுகிற ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய செய்ய ஆண்டவர் வர்த்திக்க செய்கிறார், பலப்படுத்துகிறார். வீழ்ந்துருமோ, விழுந்து போயிருமோ, தோற்றுமோங்கிற இடத்துல அந்த சேனைகளின் கர்த்தர் கூட வந்து நிற்கிறாருங்க. ஆண்டவருடைய வார்த்தையை நிறைவேற்றும்படியா, ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு உங்க திருச்சபையிலிருந்து கடந்து வருகிறதா, வேதத்திலிருந்து கடந்து வருதா, தேவதாசர்கள் மூலமா கடந்து வருதா, யார் மூலமாய் கடந்து வந்தாலும் அந்த வார்த்தையை கனப்படுத்துங்க. தேவனுடைய வார்த்தையை கனப்படுத்துங்க. தேவனுடைய வார்த்தையை கனப்படுத்துகிற ஒரு மகனை, மகளை பரலோகம் கனப்படுத்தும். தேவனுடைய வார்த்தைக்கு நீங்க கொடுக்கிற மதிப்பு, அந்த தேவனுடைய வார்த்தையை நீங்கள் சுமந்து, இந்த வசனத்தை நான் சுமந்து கொள்ளுகிறேன், இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறேன், இந்த வசனம் எனக்கு தான் சொல்லி அந்த வசனத்தை பிடித்து ஜெபிக்கிற அந்த பழக்கம் இருக்கிற ஒரு குடும்பத்தில், அப்படிப்பட்ட ஒரு மகளிடத்தில் கேட்டு பாருங்க, நான் ஆண்டவருடைய சொற்படி செய்தேன், கர்த்தரனை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு உங்கள் குடும்பத்தினர் இருக்கலாம், உங்கள் நண்பர்களா இருக்கலாம், உங்களோடு பழகுகிற யாரா இருக்கலாம், நீங்க அவங்க கிட்ட கேட்டு பாருங்க, எப்படி கர்த்தர் உங்களை மேன்மையாக உயர்த்தினார், எப்படி ஆசீர்வதித்தார். ஒரே ஒரு காரணம், கர்த்தர் அவர்களுக்கு சொன்னதை அவர்கள் செய்வதற்கு கம்ஃபர்டபிள் ஜோன்ல இருந்தாலும் இல்லாவிட்டாலும், அவர்களுக்கு பிரியமா இருந்தாலும் இல்லாவிட்டாலோ, அவர்களுக்கு சாதகமா இருந்தாலும் இல்லாவிட்டாலோ, வசனம் சொல்லுகிறபடி எலியாவின் சொற்படி செய்தார். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே அவர் ஆசீர்வதித்தார். தேவனுடைய வார்த்தை புறப்பட்டு வருகிற பொழுது அது எந்த வழியில எப்படி சந்தித்தாலோ அதை ஏற்றுக்கொண்டு செய்யும்படியா உங்க வாழ்க்கையை நீங்க பக்குவப்படுத்தி கொள்ளுவீர்கள் என்றால் அந்த வசனத்தின் வல்லமை உங்க குடும்பத்தை ஆளுகை செய்யும். யாருடைய குடும்பத்தில் வசனத்தின் வல்லமை கடந்து வருகிறதோ, யாருடைய குடும்பத்தில் வசனத்தின் வெளிச்சம் கடந்து வருகிறதோ, அவர்கள் மேலே 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 உயரும்படியா தேவன் கிருபை கொடுப்பார். அவர்கள் ஆண்டவரை கிட்டி சேரும்படியா தேவன் கிருபை கொடுப்பார். அவருடைய வாழ்க்கை
வாழ்க்கையில சந்தோஷத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் குறைவே இருக்காதுங்க. இன்றைக்கு முடிவு செய்யுங்க, ஆண்டுடைய வார்த்தை எப்படி கடந்து வந்தாலோ அதை நான் நிறைவேற்றுவேன், அதை மனப்பூர்வமாய் செய்வேன். நான் கம்ஃபர்டபிள் ஜோன்ல இருந்தாலும் இன்றைக்கு நிறைய தேவ பிள்ளைகள் எனக்கு பிடித்தா தான் நான் செய்வேன், நான் பிடித்த பாதையில தான் கடந்து போவேன். அருமையான மகனே மகளே, உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையின் பாதையில கடந்து போறது ரொம்ப கஷ்டம். முடியலப்பா, என்னால முடியல, பிதாவே என்னால முடியல, இந்த பாத்திரம் நீங்குமானால் என்னை விட்டு நீங்கும்படி செய்யினார். ஆனா என் சித்தத்தின் படி அல்ல, உம் சித்தம். அந்த சாரிபாத் விதவை அப்படிதான் சொன்னா, ஏன் சித்தம் இல்ல? உங்க முதல் அப்பத்தை சுட்டு கொடுக்க சொல்றீங்க, அவர் வார்த்தையின்படி செய்கிற, அவர் வார்த்தையின்படி செய்யும்படியா ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. இவ்வளவு நாட்கள் எந்த கடன் பிரச்சனை, என்ன போராட்டம், எந்த இடத்துல நல்ல காரியங்கள் நடக்கல, எந்த காரியத்துல காரியங்கள் உங்களுக்கு கைக்கூடி வரல, எந்த இடத்துல கதவுகள் அடைக்கப்பட்டது, நீங்க சொன்னதை செய்யற ஆண்டவரன்னு அவர்கிட்ட சரண்டர் பண்ணி பாருங்க. நீங்கள் நினையாததும் அறியாதுமான பெரிய கதவை ஆண்டு உங்களுக்கு கை கொடுப்பார். தேவ கரம் உங்களை ஆசீர்வதிக்கும். எப்பொழுதும் be sensitive to the word of the Holy Spirit. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற ஒரு ஜனமா இருங்க. தேவனுடைய நன்மை கிருபை உங்களை அலங்கரிக்கும். ஆசீர்வாதமா இருப்பீங்க. God bless you.